ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 15 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல நம்ம 14 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ நியூவா சிலபஸ் போட்டாங்க இல்லையா, ஸோ குரூப் 4க்கு அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் 20 அதிகாரங்கள் இருக்கும், அறநூல்கள் சம்பந்தமானது இருக்கும். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற சீரிஸ்ல அந்த 20 அதிகாரத்தையும் சார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வராரு. அறநூல்கள் சம்பந்தமான அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அறநூல்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது போக டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7 o'clock வந்துட்டு இருக்கு. சோ நீங்க அந்த சீரிஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம 5 கொஸ்டின் பார்க்க போறோம். சோ தெளிவா ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி 14 கிளாஸ்ல பார்த்த எந்த ஒரு டைப்புமே இதுல இருக்காது. ஓகேங்களா? சோ ஒவ்வொன்றும் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ரிப்பீட் ஆகாம புதுசு புதுசாதான் டைப் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3. அவ்வுலோக கலவையில் தாமிரத்தின் எடை 30.5 கிராம், துத்தநாகத்தின் எடை. ஓகேங்களா? சோ அதாவது ஒரு உலோக கலவையில பாத்தீங்க அப்படின்னா 5.3 அப்படிங்கிற அளவுல தாமிரமும் துத்தநாகமும் இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன முதல்ல சொல்லியிருக்காங்களோ அது முதல் வேல்யூ, ரெண்டாவது சொல்லியிருக்கிறது ரெண்டாவது வேல்யூ. ஓகேங்களா? சோ இப்ப 5:3னா முதல்ல இருக்கிறது தாமிரத்தோட பங்கு, ரெண்டாவதா இருக்கிறது துத்தநாகத்தின் பங்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல தாமிரத்தோட எடை கொடுத்துட்டாங்க, துத்தநாகத்தோட எடை கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரி விகிதத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தாமிரம் அப்படிங்கிறது 5x கிராமும், துத்தநாகம் அப்படிங்கிறது 3x கிராமும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ தாமிரத்தின் எடை கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ தாமிரத்தின் எடை நம்ம 5x எடுத்திருக்கோம், அவங்க கொடுத்தது 30.5. சோ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 5 ஈக்குவேஷன் பிளஸ் பண்ணா என்ன ஆகும், டிவைடட் பைல வரும். சோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.1 வரும். சோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு துத்தநாகத்தோட அந்த எடை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 3x தான் இல்லையா? எக்ஸுக்கு பதிலா 6.1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, பெருக்குனீங்க அப்படின்னா 18.3 கிராம்னு கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா துத்தநாகத்தின் எடை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ ஒரு விகிதத்துல கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விகிதத்துல இருக்க வேல்யூஸ் கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், பங்குன்னு அர்த்தம். பங்கா நம்மளால எடுக்க முடியாது, அதனால அது கூட ஒரு எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த ஃபுல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் 1 ஈக்குவல் டு பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? இது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக். ஓகேவா? அடுத்து பாருங்க. சோ அடுத்து பாருங்க, P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா? சோ டைம் அண்ட் ஒர்க் இது டிஃப்ரெண்டான டைப். ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க, P அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா பாதி பகுதி வேலை. ஓகேங்களா? ஒரு ஃபுல்லா வேலையில பாதி பகுதி பாத்தீங்க அப்படின்னா 6 நாட்கள்ல முடிக்கிறார். ஓகேவா? அதாவது பாதி பகுதிய P பாத்தீங்க அப்படின்னா 6 நாள்ல முடிக்கிறார். அப்போ ஃபுல்லா அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், மல்டிப்ளைல போகும். அதாவது பின்னமா இருக்கிறது தலைகீழியா போகும், டிவைடட் பை 1ன்னு இருக்கும். சோ பெருக்குனீங்கன்னா 12 நாள் ஆகும். கரெக்டா? சோ 12 நாட்கள் ஆகும். எப்போ P வந்து அந்த வேலையை ஃபுல்லா தனியா முடிக்கிறதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி Q பாத்தீங்க அப்படின்னா 2/3 பகுதிய 4 நாட்கள்ல முடிக்கிறாரா. அப்போ ஃபுல்லா அந்த வேலை முடிய எவ்வளவு நாள் ஆகும்? இது அப்படியே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும் பாருங்க, 4 இன்டூ அந்த பின்னம் வந்து தலைகீழியா போகும். இதை அடிச்சீங்கன்னா 2. சோ 2 நாட்கள் ஆகும் Q மட்டும் தனியா அந்த வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண. ஓகேவா? சோ இப்ப P மட்டும் தனியா கம்ப்ளீட் பண்ற டைம் கிடைச்சிருச்சு, Q மட்டும் தனியா கம்ப்ளீட் பண்ற டைம் கிடைச்சிருச்சு. அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன மாதிரி போடலாம் அப்படின்னா ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு, நான் சொல்றேன். சோ அதாவது ஒருத்தவங்க வந்து இத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த வேலையை ஃபுல்லா, இன்னொருத்தவங்க இத்தனை நாள்ல அந்த வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எப்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தது அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க 2 நாட்களையும் மேல பெருக்கணும், டிவைடட் பைக்கு கீழே கூட்டணும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகும் பாருங்க, ஒரே நிமிஷம், இது 6 இல்லையா? 6 நாட்கள், 3 இல்ல, 3 × 2 6 நாட்கள். அப்போ 12 × 6
12 பிளஸ் 6 பாருங்க 12 × 6 டிவைடட் பை 18 கிடைக்கும். ஸோ 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3, 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அதாவது P plus Q ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 4 நாட்கள் ஆகும். அவங்க கேள்வி அந்த வேலையோட 3/4 பகுதி தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பிரச்சனை, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாட்கள் அப்படின்னா அதோட 3/4 பகுதி. அப்ப 3/4 அது கூட பெருக்கிக்கோங்க. பாருங்க 4 4 அடிஞ்சிரும். 3 நாட்கள் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையோட 3/4 பகுதி வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகும். புரியுதுங்களா? சோ தெளிவா கவனிச்சு போடணும். அரை பகுதி அதுக்கப்புறம் 2/3 பகுதின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப முழுசா ரெண்டு பேரும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முழுசா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பகுதி கொடுத்துருக்காங்களோ அந்த பகுதி அது கூட பெருக்கிக்கோங்க. அவ்வளவுதான், ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காங்க. இது பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல். ஓகேங்களா? சோ ஆண்டிற்கு ஒரு முறைனா எப்பயும் போல முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n எழுதுனா போதும். இதுவே அரையாண்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா P into 1 plus R divided by 2 divided by 100 whole power 2n வரும். இதுவே காலாண்டு அப்படின்னா A equal to P into 1 plus R divided by 4 divided by 100 whole power 4n வரும். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆண்டிற்கு ஒரு முறை, இது அரையாண்டிற்கு ஒரு முறை, இது காலாண்டிற்கு ஒரு முறை. ஸோ ரொம்ப ஈஸியா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. காலாண்டு அரையாண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க ஆரையும் எண்ணையும் நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஆர் பாத்தீங்க அப்படின்னா 16%, எண் பாத்தீங்க அப்படின்னா 9 மாதம். இதை ரெண்டையும் நம்ம காலாண்டிற்கும் அரையாண்டிற்கும் நம்ம மாத்தணும். இந்த இடத்துல நம்ம காலாண்டுக்கு மட்டும் மாத்தலாம். ஓகேவா? ஸோ காலாண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் கணக்கிடுவாங்க? காலாண்டு அப்படின்னா 4 டைம் கணக்கிடுவாங்க. அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு டைம் கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? சோ 3, அதுக்கப்புறம் 6ஆம் மாசம், அதுக்கப்புறம் 9ஆம் மாசம், அதுக்கப்புறம் 12ஆம் மாசம், மொத்தம் 4 டைம் கணக்கிடுவாங்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம். அப்ப 4 டைம் கணக்கிடுவாங்க அப்படிங்கறதால இந்த கொடுத்திருக்க அந்த பர்சன்டேஜ் எப்பயுமே ஆண்டுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 4% கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த சம்ல ஆர் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதோ அதை 4ன்னு தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அடுத்து 9 மாதம்னு எண் கொடுத்துருக்காங்க. சோ 3 மாசத்துக்கு ஒரு டைம். அப்ப 3, 6, 9. சோ 3 டைம் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அரையாண்டு அப்படின்னா வருஷத்துக்கு 2 டைம். ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம், மறுபடியும் 12 மாசத்துக்கு ஒரு டைம். அப்போ அந்த 6 2ஆல டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு டைம்ங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த கொடுத்துருக்க ஆண்டுகளை நம்ம மாத்தணும். ஓகேவா? சோ இதுதான் மாத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டிற்கு ஒரு முறைன்னு கொடுத்தாலோ கொடுக்கலனாலோ நம்ம ஈஸியா போட்டுடலாம் எப்பயும் மாதிரி. ஆனா காலாண்டு அரையாண்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆரையும் எண்ணையும் நம்ம தெளிவா கவனிச்சு போடணும். அதை மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதுக்கப்புறம் எப்பயும் போல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15,625. அதுக்கப்புறம் எப்பயும் போல இது கூட 100 கூட்டுங்க. ஓகேங்களா? 104 டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ இதேதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 கூட 100 கூட்டி டிவைடட் பை 100ன்னு போட்டிருக்கோம். ஹோல் பவர்ல எண்ணுக்கு பதிலா இந்த வேல்யூ. ஓகேங்களா? சோ மாத்தினதை தான் போடணும், அங்க கொடுத்துருக்கிறத போடக்கூடாது. இப்ப பாருங்க 4ஆல் அடிச்சீங்கன்னா இது 25 டைம், இதை 4ஆல் அடிச்சா 26 டைம். அப்ப 15,625 26 ஹோல் பவர் 3. ஓகேவா? சோ என்ன வரும்? 26 26 26ன்னு 3 டைம் பெருக்கணும். சோ பெருக்குனீங்க அப்படின்னா 17,576ன்னு கிடைக்கும். சோ 25 3 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா 15,625ன்னு கிடைக்கும். சோ இதுவும் கேன்சல் ஆகும். மீதி என்ன மட்டும் வரும்? 17,576ன்னு மட்டும் வரும். இது முழு தொகை. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. சோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி ஈக்குவல் டு முழுத்தொகை மைனஸ் அசல். முழுத்தொகை 17,576 மைனஸ் அசல் 15,625 கழிச்சிங்க அப்படின்னா 1951ன்னு கிடைக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான அந்த கூட்டு வட்டி அமௌண்ட். ஓகேங்களா? சோ காலாண்டு அரையாண்டு அப்படின்னா ஆரையும் எண்ணையும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் போல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க
எக்ஸை காண்க. பாருங்க x/26 5/5 ஓகேங்களா. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு விகிதம் இந்த இடத்துல டபுள் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு வந்தாலும் டபுள் வந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னா அந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு அதாவது கடைசி ரெண்டை பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டை பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அதாவது x/65 = 26/5. ஸோ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 65 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க டிவைடட் பைல வரும். 5ஆல் அடிச்சீங்கன்னா இது 13, 13ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இது 2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 2, ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விகிதம் ஈக்குவல்னு வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த மாதிரி கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து விகித சமன் விதி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சோ கடைசி கொஸ்டின் பாருங்க 1 + 4 + 16 + எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன தொடர் அப்படின்னே கொடுக்கல. ஏபியா ஜிபியான்னு கொடுக்கல. ஏபினா எஸ்என் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஜிபினா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. சோ நம்ம எதையுமே கண்டுபிடிக்காம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனா தப்பாயிரும். அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி இது வந்து கூட்டுத்தொடர் இது வந்து பெருக்கு தொடர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏபி இல்லைன்னா ஜிபி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் என்ன தொடர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சோ இப்போ 1, 4, 16ன்னு இருக்கா. ஒன்னொன்னு அதோட மடங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஜிபியா தான் இருக்கும். ஜிபியா இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா T2 / T1 T3 / T2 சேமா இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி சேமா இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஜிபி. ஓகேங்களா. சோ T2 T1 என்ன இது டேர்ம் 1 இது டேர்ம் 2 இது டேர்ம் 3 அதை தான் மென்ஷன் பண்ணுது. பாருங்க T2 என்ன 4 T1 பாத்தீங்க அப்படின்னா 1 T6 16 T2 4. ஓகேவா. சோ 4 = 4. சோ ரெண்டுமே சேமா வந்ததுன்னா அது பொது விகிதம். அப்ப இந்த தொடர் ஒரு ஜிபி. ஒருவேளை ஜிபியா வரல அப்படின்னா ஏபியான்னு செக் பண்ணணும். ஏபியான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா T2 - T1 T3 - T2 சேமா இருந்ததுன்னா அத பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து அது ஏபில வந்துரும். ஓகேங்களா. சோ கூட்டுத்தொடர்ல வந்துரும். இது வந்து பெருக்கு தொடர். பெருக்கு தொடர்ல SN அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா SN = A × R⁻n - 1 / R-1. ஓகேவா. சோ இந்த இடத்துல SN அவங்களே கொடுத்துட்டாங்க. கூடுதல் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. n தான் எத்தனைன்னு கேக்குறாங்க. எத்தனை உறுப்புகளை கூட்டினா அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்ப என்ன அர்த்தம் n கேக்குறாங்கன்னு அர்த்தம். சோ SN ஓட வேல்யூ 1365. A ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்க தொடரை வச்சு A வந்து 1ன்னு சொல்லலாம். R இப்பதான் கண்டுபிடிச்சோம் 4 இல்லையா. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க 1 × 4⁻n - 1 / 4 - 1. சோ என்ன ஆகும் 1ஆல பெருக்கும் போது அதே தான் வரும். இந்த இடத்துல 3ன்னு வரும். சோ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளைல போகும். சோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 4095ன்னு வரும். இந்த -1 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா +1ன்னு ஆகும். சோ 4⁻n. ஓகேவா. இப்ப இது என்ன ஆகும் 4096 = 4⁻n வரும். சோ இந்த வேல்யூஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 பவர்ல வர்ற மாதிரி மாத்தணும். எப்படி மாத்தலாம் பாருங்க. 4096 4ஆலேயே டிவைட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா. சோ 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 1024ன்னு கிடைக்கும். மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 256ன்னு கிடைக்கும். மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 64. மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணா 16. 4ஆல டிவைட் பண்ணா 4. 4ஆல டிவைட் பண்ணா 1. 1ன்னு வர்ற வரைக்கும் 4ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க 1 2 3 4 5 6 டைம் வருதா. அப்ப என்ன அர்த்தம் இந்த வேல்யூ 4⁻6ன்னு அர்த்தம். அதாவது 4 6 டைம் பெருக்கணும் அப்படின்னா 4096 கிடைக்குதுன்னு அர்த்தம். சோ ஈக்குவல் டு 4⁻n. இந்த மாதிரி அடிமானங்கள் ரெண்டும் சமம். ஓகேங்களா. சோ ரெண்டுமே சேம் ஈக்குவல் டுல இருந்ததுன்னா பவர் ரெண்டையும் சேம் அப்படின்னு நம்ம எழுதலாம். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். சோ என்னோட வேல்யூ 6. ஓகேங்களா. சோ பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெருசா நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா இதெல்லாமே முடிச்சிடலாம்.
ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா வேகமா முடிச்சிடலாம். நீங்க இந்த மாதிரி ஜிபி ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். பட் ஏபிக்கான எஸ்என் ஃபார்முலாவும் ஜிபிக்கான எஸ்என் ஃபார்முலாவும் என்ன அப்படிங்கறத தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ ஏபி ஜிபி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெளிவா படிச்சுட்டு அது எந்த சீரீஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.